சம்பவம் செய்த நடராஜன். 200 வருட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை. 4 ஓவர் போட்டு 4 மெய்டன். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே 2 டெஸ்ட் மற்றும் 3 20 ஓவர் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றன. முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. இதனை அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது கான்பூர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய அணியானது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று உள்ளூரில் நாங்கள் எப்பவுமே கெத்து என்பதை நிரூபித்து புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிட அரியணையை ஏறியது. இதனை அடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் தொடரானது அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இவ்விரு அணிகளுக்கும் பயிற்சி போட்டியில் மோதின. டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி சார்பாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் களம் இறங்கினார்கள். ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடிய இவர்கள் வங்கதேச அணி வீரர்களின் பவுலிங்கை 4ம் 6ம் அடித்து கபாலீகரம் செய்தனர். முதல் 7 ஓவர் முடிவில் இந்திய அணி 65 ரன்கள் எடுத்திருந்தது. இது பயிற்சி போட்டி என்பதால் ஜெய்ஸ்வால் ரிட்டையர்டு கட் ஆகி 50 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் தன் பங்கிற்கு எதிரணி பவுலர்களை சிதறடித்து 20 பந்துகளுக்கு 50 ரன்கள் எடுத்து நான் எப்போதுமே 20 ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்பதை நிரூபித்து பெவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த அபிஷேக் சர்மா முதல் பால் என்று கூட பாராமல் 6 அடித்து தூள் கிளப்பினார். இருந்தும் இரண்டாவது பாலும் பவுண்டரி அடிக்க முற்பட்டு மெகதி ஹசன் சுழலில் அவுட் ஆகி வெளியேறினார். அவரை அடுத்து சஞ்சு சாம்சன் களம் கண்டார். அவரும் சற்றும் அசராமல் ரன்களை சேகரிக்க ஆரம்பித்தார். மறுமுனையில் இருந்த சுப்மன் கில் போல்டாகி வெளியேறினார். இவரை அடுத்து வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் ரிங்கு சிங் களமிறங்கினார். இவரும் நானும் சளைத்தவன் அல்ல என்பது போல ரன் வேட்டையில் இறங்கினார். இதனால் இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு வங்கதேச அணி களமிறங்கியது. சாண்டோ மற்றும் தமீம் இன்னிங்ஸை தொடங்கினார்கள். இந்திய அணி சார்பாக ஹர்ஷ்தீப் சிங் முதல் ஓவரை வீசினார். இதில் அவர் 10 ரன்களை விட்டு கொடுத்தார். அடுத்த ஓவரை ஹர்ஷித் ராணா வீசினார். கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் வங்கதேச அணி வீரர்கள் 4 மற்றும் 6 பறக்க விட்டனர். 6 ஓவர் முடிவில் அவர்கள் 70 ரன்கள் எடுத்தனர். இவர்களை ஒடுக்க இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் நம் தமிழ்நாட்டு புயல் நடராஜனை பந்து வீச அழைத்தார். அவர்கள் நிலைகுலையும் அளவிற்கு தனது முதல் பந்தை யார்க்கராக வீசினார். இதை சற்றும் எதிர்பார்க்க தவறிய பேட்ஸ்மேன் கிளீன் போல்டாகி வெளியேறினார். இதை பார்த்த ஹர்திக் பாண்டியா ஓடி வந்து நடராஜனை தூக்கி கொண்டாடினார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்களை கச்சிதமாக நடராஜன் போட்டார். இதுபோல் 4 ஓவர்கள் போட்ட நட்டு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இறுதியில் வங்கதேச அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது.